ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை பூசணிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஸோ பூசணிக்காய் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வேக வைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். பூசணிக்காயில் ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதனால் ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு போடலாம். இனி இது வேக வைக்க போகிறோம். ஸோ இதை நம்ம வேக வைக்கலாம். பூசணிக்காய் வெந்துட்டுருக்கு. ஸோ இடையில 1-2 தடவை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டவங்க மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம், நான் போடலை. ஸோ இப்போ கொஞ்சம் தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். தேங்காய் திருவி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாரில் தேங்காய் போட்டுக்கிறேன். இதுக்காக நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இனி இது ஒரு தடவை விப் பண்ணலாம். விப் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்க்கலாம். இது ஓவர் புளிப்பு கிடையாது, மீடியமாக தான் இருக்கும். ஹோம்மேட் கர்ட் தான். இதையும் சேர்த்து நம்ம அரைக்கலாம். அரைக்கும்போது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கர்ட் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அரைக்கணும். இனி இதில் கொஞ்சம் கடுகு சேர்க்கலாம். நான் 1 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இந்த கடுகு சேர்த்து ஜஸ்ட் ஒரு தடவை க்ரஷ் பண்ணினா போதும், ஓவராக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இனி இது நம்ம வேக வச்சிருக்கிற பூசணிக்காயில் சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியோ இல்லை கர்டோ சேர்த்துக்கலாம். உப்பையும் இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம தாளித்து விடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம பச்சடியில் சேர்க்கலாம். இப்போ நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது மெயினாக சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேணுன்னா தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.